கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஃபிஷ்ஷோட ஷேப்பில் ஒரு எக் பஃப் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்து நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ஒன் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா, பெப்பர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா, சீரகம், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது அப்படியே வந்து ஒரு சப்பாத்தி பதத்தில் வந்து தேய்ச்சிட்டு 2 சைடும் கிராஸாக வந்து மார்க் பண்ணிட்டு அது நான் கட் பண்ணுற மெத்தட்ல வந்து 1 விட்டு 1 கட் பண்ணி மேலே வந்து ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் வச்சு ஒரு ஹாஃப் ஏக்கு வச்சு லைட்டாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணி 1 விட்டு 1 க்ளோஸ் பண்ணி எண்டில் வந்து ஃபோர்க் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கண்ணுக்கு வந்து ஒரு சின்ன பெப்பர் வந்து வச்சு அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான ஃபிஷ் எக் பஃப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Download ShareChat.